أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وأنذر به الذين يخافون أن يحشروا إلى ربهم ليس لهم من دونه ولي ولا شفيع لعلهم يتقون. மேலும் நபியே, தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்றும் அந்நாளில் அல்லாஹ்வை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாரும் இல்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வஹி மூலம் அறிவுரை கூறுவீராக. இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ما عليك من حسابهم من شيء وما من حسابك عليهم من شيء فتطردهم وما من حسابك عليهم من شيء فتطردهم فتكون من الظالمين. மேலும் எவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்களோ இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கின்றார்களோ அவர்களை நீர் உம்மை விட்டு விரட்டி விடாதீர். அவர்களுடைய கேள்வி கணக்குகளிலிருந்து எந்த சுமையும் உங்கள் மீதில்லை, உம்முடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் அவர்கள் மீதில்லை. இதன் பின்னரும் நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர். وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ. உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து நம்மிடையே அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பெற்றவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர். ஆம், தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா? وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا فَقُلْ سَلَامٌ عَلَيْكُمْ كَتَبَ رَبُّكُمْ عَلَى نَفْسِهِ الرَّحْمَةَ أَنَّهُ مَنْ عَمِلَ مِنْكُمْ سُوءًا بِجَهَالَةٍ ثُمَّ تَابَ مِنْ بَعْدِهِ وَأَصْلَحَ فَأَنَّهُ غَفُورٌ رَحِيمٌ. நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உங்களின் இறைவன் கருணை பொழிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டுள்ளான். மேலும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இது. உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்திக் கொண்டால் திண்ணமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றான். وَكَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ وَلِتَسْتَبِينَ سَبِيلُ الْمُجْرِمِينَ. மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமற தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெள்ளத் தெளிவாய் விவரிக்கின்றோம்.